சார், நீங்க உங்களுடைய கருத்து தவறுன்னு சொல்லிட்டு பெரியார் இயக்கங்கள் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. காவல்துறை 500க்கும் மேற்பட்ட காவல்துறைகள் குவிக்கப்பட்டிருக்காங்க. இப்படியான ஒரு பதட்டம் தேவைதானா? இல்லை, என்னுடைய கருத்தில் என்ன எதுக்கு? என் கருத்து தவறுனா பெரியார் கருத்து தான் தவறு. நான் புதுசாக ஒரு கருத்தை சொல்லல. அவர் சொன்னதை பேசுனதை எடுத்து பேசுகிறோம். அதில் என்ன தவறாயிருது? பெரியார் பேசின கருத்துக்களை நாங்கள் எடுத்து பேசுகிறோம். அதில் எது தவறுனா அது எனக்கு பெரியார் தான் பொறுப்பு இருக்கணும். அதானங்க உங்களுக்கு எதுக்கு? நீங்கள் தான் வழக்கு போட்டிருக்கீங்கல்ல, கேட்பாங்கல்ல, அப்போ காட்டுவோம்ல. அப்போ எதை வச்சு பேசணும் என்னங்கிறத சொல்லுவோம்ல. நான் தான் கேட்குறேன், திருமுருகன் காந்திக்கு நான் ஏன் தயார்? என் தம்பி தங்கச்சிகள் இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு பேச சொல்லுங்க. நீங்கள் உங்கள் திருமுருகன் காந்தி பேசாததா? பெரியாரை அதிகமாக விமர்சித்தது திமுக தான் பேசியிருக்காரு. அதுக்கு என்ன பதில் இருக்கு சொல்லுங்க. அதெல்லாம் அது அவங்கவுங்க பேசுவாங்க, தேவைக்கு ஏற்ப பேசுவாங்க. அவர் யாரு? முதல்ல அவர் யாரு? 15 வருஷம் எங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்தாரு? இவர் எதுக்கு அதை போட்டோவை வெட்டி ஒட்டி கொடுக்கணும்? அதுக்கு தேவை என்ன? எங்கேருந்து எடுத்தார் அந்த படத்தை? எப்படி? நான் 10.5 இடஒதுக்கீட்டை நான் ஆதரித்து பேசும்போது அவர் பேசுகிறாரு, அண்ணா வன்னிய மக்கள் கூட இருங்கன்னா என்னை விட்டுறாதீங்கன்னான்னு பேசுவார். சரி தம்பி, சரி தம்பின்னு. அவர் வெங்காயம் படம் எடுத்தார், அதனால் வெங்காயங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாப்புல. நமக்கு அது ஒன்றும் இல்லை. இப்போ எத்தனை பேரை எடிட் பண்ணீங்க? அதை எத்தனை பேர் எடிட் பண்ணி? எங்கே பெரிய எடிட்டரா நீங்கள்லாம்? என்ன விடி விஜயனா இல்லை ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்கள்லாம்? என்னடா காமெடி பண்ணிட்டு அலைகிறிய? 15 வருஷமாக எங்கே படுத்துருந்தா? அந்த படம் முதல்ல ஆனந்த உடனில் வந்ததில்ல, அப்போயே சொல்ல வேண்டியதானே? உங்கள் பெரியார் மேலே அடி விழுந்தவொன்னே இங்கே பிரபாகரன் போயின்னு வேற நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே. பெரியாரா பிரபாகரன்? நான் மோதி வேண்டி தானே. பூரா குறுக்க வரேன் போகிறோம். எங்கள் அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்தப்பன் பெரியப்பனா இருக்கிறனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. மெயின் பிராஞ்சே பேசாமல் இருக்குல்ல, ஹோல்சேல் டீலரே பேசாமல் இருக்காப்புல. நீங்கள் பெட்டி கடைக்காரங்க இவ்வளோ துள்ளி வரீங்க, பிராஞ்ச் ஆஃபீஸை எவ்வளோ பேசுகிறீங்க? நீங்கள் மெயின் ஆளை வர சொல்லுங்கள், எங்கள் ஐயா வீரமணியை பேச சொல்லுங்கள். நான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்தில் அல்லது பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன். அதுக்கு நீங்கள் பதில் பேசினாலும் சரி, என்னோட இல்லை அண்ணன் சிவவீரபாண்டியன் எங்கள் அப்பா மணியரசனோட பேசின மாதிரி 2 மேசையை போடுங்க, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள், நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதில் யார் இருக்கிற மாதிரி தெரியலையே. இருக்கிற மாதிரி இருந்தால் விவாதத்தில் வந்திருப்பாங்க. அவதூறை தவிர வேற ஏதாவது இருக்கா? அவதூறை தவிர இந்த குளத்தூர் மணிங்கிறவர் நான் மதிக்கிற ஒரு பெரியவர், பெரிய மனுஷன், அண்ணங்கிறத தவிர வேற மூத்தவருங்கிறத தவிர வேற வார்த்தை சொல்லலை. ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோவை ஐயா குருமூர்த்தி ஐயன் கூட்டிகிட்டு போய் காலில் விழுந்து அதுவும் சீப்பாதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறீல. இதெல்லாம் ஒரு வாயை திறந்தா பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேசியிருக்கீங்க? நாம் தமிழர் உங்கள் கட்சி என் தாத்தனுடையது, தமிழ் தந்தையுடையது, ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது. அந்த பேரை நான் தமிழன் நான் தமிழர்னு பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும்? ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்க அடிப்படை அறிவோட பேசியிருக்கல. அதையாவது இது எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க? நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே, உங்கள் கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால, உங்கள் மேலே பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளோ பேரும் போயிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே சோகம் சுப்பிரமணியம் இந்த குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா? நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேரை உங்களுக்கு தெரியும், அதான் சான்று இருக்கா? சான்று சோக்கால்டு சான்று என்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் சான்று வச்சிருக்கீங்களா? எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கே பார்த்துருக்கீங்களா? எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளித்ததா? ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா. நீங்கள் தான் என்னையை போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேனா, நமக்கு நிறைய வேலை இருக்குது, வினை வர்ற வரைக்கும் தலைமறைவாக இருங்கன்னு சொன்னது நீங்கள் தான். அப்போ நான் திருநெல்வேலியில் ஒரு தோட்டத்தில் தலைமறைவாக இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆற்காடு வீராசாமி எதிர்கட்சியெல்லாம் கிளப்பும்போது ஐயா ஆற்காடு சீமானோ கோமானோ எவராக இருந்தாலும் தூக்கி உள்ளே போடுவோம்னோன்னா தொலைக்காட்சியெலாம் வந்தவொடனே கைதுக்கு பயந்து என் மயன் தலைமறைவாக இருக்காங்கிற செய்தி அசிங்கமாக இருக்குது, சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்கள் தாய் பேசி தம்பியை சரணடைய சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான் என் தாய் பேசியிருப்பா. இதுதான் சத்தியம். என் தாய் மேலே, என் தமிழ் மேலே, என் தலைவன் மேலே அதான். உங்கள் மனச்சான்ற சொல்லிட்டு சொல்லுங்க. இல்லைன்னா என் தாயை நான் திட்டுவேன், கோவமாக பேசுவேன்னா நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோடு பேசுங்க. நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களாக எங்கள் அண்ணங்களாக பேசுங்க. பெரியார் உங்களுக்கு தேவை, பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுங்கள். எங்களுக்கு தேவையில்லை, எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதானே.
பெரியாரை பத்தி நீங்க எவ்வளவு பேசினாலும் அவரை கொள்கை தலைவரா கொண்டு கட்சி உருவாயிட்டு தானே சார் இருக்கு. அதுதான் இவ்வளவு பேச வைக்குது. எந்த கொள்கையை என் தம்பி விஜய் ஏற்கிறாருங்கிறது எனக்கு விளக்கணும்ல. உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. இப்போ நான் இத்தனை கேள்வி கேட்குறேன்ல, நான் ஆரம்பிக்கல, ஒவ்வொன்றா கேள்வி கேட்பேன். பெரியாரின் பெண்ணியம், பெரியாரின் சமூக நீதி, பெரியாரின் மதுவிலக்கு கொள்கை, எதுலையாவது ஒன்று. இப்போ இப்படி பாருங்க, காந்தி ஒரு மகான், இந்த தேசத்தை காந்தி தேசம் என்று சொல்லணும். காந்தியை சுட்டு அவரே கொன்ன பிறகு இந்த நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள், இது ஒரு பெரியார். காந்தி சிலையை நாட்டில் இருக்கக்கூடாது, காந்தி சிலையை முழுக்க இடிச்சு நொறுக்கணும், இது ஒரு பெரியார். இதுல எந்த பெரியார் தந்தை பெரியார்? நான் பேசுறேன், எனக்கு ஒரு 4 மணி நேரம் அவகாசம் கொடுங்க, ஒரு மேடையில் பேசுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறது ஏதாவது இருந்தா பேசுங்க. தம்பி, ஓட்டு நீ போட்டா போடு, போடலன்னா போ. ஓட்டு அவர் அதை ஆதரிச்சு நம்ம ஆதரிச்சு கேட்டுருக்கணும். தம்பி, இந்த தமிழ்நாட்டில் இந்திய பெருநிலத்திலே பெரும் கூட்டணி வச்சிருக்கேன் ஒரே ஒருத்தர் நான் தான். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த மகன், ஒரு இனச்சாவிலிருந்து வந்த பிள்ளைகள் நாங்கள். எவனவன் பிரச்சனையோடு மனுவை தூக்கி நிற்கிறானோ அந்த மக்களின் குரல் தான் நாங்கள். அந்த மக்களோட கூட்டணி வச்சு நிற்கிறேன் நாங்கள். வேற எந்த கட்சியோட ஆதரவு? நான் தலைவர்கள் தயவுக்கு வரல, தமிழர்களின் தயவை நம்பி வந்துருக்கேன். தலைவர்களை இணைக்கவோ இயக்கங்களை நம்பியோ இல்லை, என் இன மக்களை நம்பி, எதிர்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளை நம்பி நாங்கள் களத்தில் நிற்கிறேன். எனக்கு அவர் ஆதரிப்பாரு, இவர் ஆதரிக்க மாட்டாரு, அதெல்லாம் இல்லை. ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி, எந்த மக்களுக்காக போராட வரானோ அந்த மக்களை முழுமையாக நேசிக்கணும், முழுமையாக நம்பணும். நான் என் மக்களை 100 விழுக்காடு நேசிக்கிறேன், நம்புகிறேன், மக்களை நம்பி நிற்கிறேன். இது என்ன அளவுக்கு தோத்தவன் இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லை உலக வரலாற்றில் உண்டா? இல்லைல்ல. ஆனாலும் தனிச்சு நிற்கிறேன் பாருங்க, அதுதான் பிரபாகரன், அதுதான் என் பிள்ளைங்க. சும்மா நீங்கள் இதெல்லாம் தோல்விகளால் துவண்டு போகிறது, அச்சுறுத்தலால் மிரண்டு போகிறதெல்லாம் என் பரம்பரைக்கே கிடையாது. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது. பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. கண்ணீர் கோழைகளின் ஆயுதம், எந்த வீரனும் எந்த மாட்டான். இது எங்க தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சது. நீங்க இந்த படத்தை அந்த எடிட் பண்ண கொடுத்தவரை அது எங்கிருந்து எப்படி எடிட் பண்ண? 15 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த? இல்லை பல்லு வீங்கி போச்சா, பல்லு பிடிங்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தியா? 15 வருஷமா பேசாம என்ன பண்ணிட்டு இருந்த? அப்ப இப்ப பேச வேண்டிய தேவை என்ன? நீ ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருந்த, பெரியார் பெரியார்னு அடி செவலை சேர்த்து விழுந்தவொடனே என்ன பண்றேன்னு தெரியாம வர. எங்க உன் பெரியார்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. பெரியார் தமிழ் மக்களுக்கு, தமிழ் இனத்தை, தமிழை அழிக்க வந்த ஒருவர் அவரு. தமிழை ஆங்கிலத்தில் எழுதுங்கன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப நீ எழுதி வச்சிருக்கியா இல்லையா? தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்கன்னு சொன்னாரா இல்லையா? பேசுறியா இல்லையா? அப்போ தமிழை சனியன் விட்டு ஒழிங்கன்னு சொன்ன வரை ஒழிப்பதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சியம்.